Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to 13th question in exercise 3B. 13th question paranga. A man invests 11,200 in a company paying 6% per annum when its rupees 100 shares can be bought for rupees 140. Find the annual dividend percentage interest percentage return. ஸோ இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாகவே எல்லாமே கொடுத்துட்டாங்க கிவன்லாம். இப்போ பாருங்கள், கிவன் இங்கே வந்து டு ஃபைன் எழுதிக்கலாம். கிவன் வந்து டோட்டல் மேன் இன்வெஸ்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 11,200 in a company paying the dividend வந்து 6% per annum. அப்புறமா NV கொடுத்துருக்காங்க 100 rupees. அப்புறமா பாட் ஃபார் எந்த எவ்வளோ 100 rupees ஒரு NV வந்து எவ்வளோக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 140 rupeesக்கு. ஸோ டு ஃபைனில் வந்து 2 questions கேட்டிருக்காங்க. ஆனுவல் டிவிடெண்ட், செகண்ட் கொஷின் வந்து ரிட்டர்ன் பர்சன்டேஜ் ஆர் இன்கம் பர்சன்டேஜ், இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் டிவிடெண்ட் கேட்குறாங்க. ஆனுவல் டிவிடெண்ட்னாவே நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தெரியணும். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஈஸியாக இருக்கும் ஆனுவல் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபார்முலா வந்து total investment by MV. So total investment பாருங்க, total investment வந்து 11,200 divided by MV வந்து 140. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், என்னென்னலாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து 2 டேபிளில் 7 டைம்ஸ் அண்ட் 56 அகெயின் 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 80. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு 80 கிடைக்குது. ஃபஸ்ட் கொஷின் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்பர் ஆஃப் ஆனுவல் டிவிடெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு D percentage ஆஃப் NV. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்கள் 80, D percentage வந்து 6/100 இன்ட்டு MV பாருங்கள், NV வந்து 100. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு 480. இதுதான் வந்து ஆனுவல் டிவிடெண்ட். செகண்ட் ஒன்னுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இன்கம் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. இன்கம் பர்சன்டேஜ் ஃபார்முலாவே போட்டுக்கலாம். இன்கம் பர்சன்டேஜ் ஆஃப் MV ஈக்குவல் டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் NV. இன்கம் பர்சன்டேஜ் வந்து தெரியாது. ஸோ இன்கம் பை 100 இன்ட்டு MV வந்து 140. டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வந்து 6/100 இன்ட்டு NV வந்து 100. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிவிட்டு I ஈக்குவல் டு 6ன்னு இருக்கும். இது வந்து 10 வந்து மேலே போயிடும், 14 வந்து டினாமினேட்டருக்கு வரும். நெக்ஸ்ட்டு எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலான்னா 2 டேபிளில் தான், வேறு எந்த மாதிரியும் கேன்சல் பண்ண முடியாது. 30/7. 30/7ன்றது வந்து 7 டேபிளில் 4. இது வந்து 7 டேபிளில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் 4 × 28 2.0, 2 × 14 6, 60, 56 வந்து 8 டைம்ஸ் 2. ஸோ 2 டெசிமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 4.28% தான். இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் எதுவுமே பண்ண சொல்லலை. ஸோ அதனால் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆனுவல் டிவிடெண்ட் ஈக்குவல் டு rupees 480. செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் வந்து இன்கம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 4.28%. இப்படி முடித்தா மட்டும் போதும். Catch you in the next video. Bye.